அப்ப ரொம்ப கம்மியான கூலிக்கு ரொம்ப அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டிய ஒரு சூழல் மாஞ்சோலையில போன தொழிலாளர்களுக்கு ஏற்படுது. அந்த நதிக்குள்ள ஓடி மறுகரைக்கு போயிடலாம், தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு நதிக்குள்ள இறங்கி நீந்த ஆரம்பிக்கிறாங்க மக்கள். போலீஸ் நதிக்கரையில இருந்து சுடுவாங்க. புலியை காப்பாத்துறோம் அப்படின்ட்டு சொல்றீங்க வாய் கூசாம. பவேரியா அந்த பகுதியில இருந்து எவனோ ஒருத்தன் வந்து புலிக்குட்டிகளை எல்லாம் கொண்டுட்டு போயிட்டு இருந்தான். என்ன நீங்க புலியை காப்பாத்துறீங்க? அதுதான் நம்ம செஞ்சிருக்கிறது வரலாற்று பாவம் இல்லையா? அதை உணர வேண்டாம். வருண் டாக்ஸ்ல இன்னைக்கு வந்து ஜெனரலா ஒரு ஆர்கானிக் டாபிக் எடுத்து பேசுவோம். ஏன்னா பாரி கூட வந்து எந்த ஒரு டாபிக் இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். நண்பர்கள் கூட வந்து எதை பத்தி பேசினா அவங்க சொல்றதுக்கு ஒரு 4 விஷயம் இருக்கும், நம்மளும் அவங்க கூட 4 விஷயம் பகிர்ந்து போகல. அந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷனா தான் வள்ளல் மீடியால வேற மாதிரி இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் ப்ராப்ளம்ஸ் எடுத்து. பட் வருண் டாக்ஸ்ல முடிஞ்ச அளவுக்கு அது ஆர்கானிக்கா என்னைக்கு பார்த்தாலும் புரியுற மாதிரி ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்க டாபிக்ஸ் தான் எடுப்போம். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு நடந்துட்டு இருக்கு, ஒரு அக்கிரமம் நடந்துட்டு இருக்கு. எளிய மக்களை வந்து அடக்குமுறை அப்படிங்கிறது காலங்காலமா வந்து வலியோர்கள் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இந்த காலகட்டத்திலயும் அது நடக்குது. ஒரு குட்டி அழகான மலை மேல நடக்குது. அந்த அழகான மலை மேல நடக்கிற எல்லா விஷயங்களும் வந்து நிறைய வழி, நிறைய வாழ்க்கையை வந்து புரட்டி போடும் மதமா இருக்கு. அப்படிங்கறதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா மாஞ்சோலை நிகழ்வை பத்தி இன்னைக்கு பேசலாம். அது மட்டும் இல்லாம மாஞ்சோலையில போயிட்டு நிறைய பேர் பார்த்துட்டு வந்து டாக்குமெண்ட்ரி எல்லாம் கூட வந்து பண்ணியிருக்காங்க. நீலம் பண்பாட்டு மையம்ல கூட வந்து சமீபத்துல ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து பண்ணியிருந்தாங்க. அதை பாக்குறப்போ நெகிழ வைக்கும் விதமா இருந்துச்சு. இது ஒன்றும் புதுசு, நான் இன்னைக்கு புதுசா பேசுறேன். பட் பாரி போன்ற நபர்கள் ஏற்கனவே வந்து பேசியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இதுக்காக வந்து குரல் கொடுத்திருக்குங்க. இருந்தாலும் மலை மேல நடந்துட்டு இருக்க அந்த அக்கிரமம் வந்து கீழே ஒரு செய்தியா கூட வர்றதில்லை. அப்படிங்கறதுனால இன்னைக்கு நம்மளால இது ஒரு பதிவு போடுறதுனால எதுவுமே மாற போறது இல்லைன்னு நான் ரொம்ப நம்புறேன். ஏன்னா அடக்குமுறை செய்யறவங்க வந்து இது ஒரு விஷயமே, ஏன்னா ஓட்டரசியல் இல்லைங்கிறதுனால ஈஸியா தட்டி விட்டு போயிடுவாங்க. இதை ஆவணப்படுத்தணும் அப்படிங்கறதுனால இதை பத்தி பாரிகிட்ட பேசலாமான்னு கேட்டேன். அவரும் வந்து ஒத்துக்கிட்டாரு. வணக்கம் பாரி. வணக்கம். உங்க பழைய சேனல்லையான்னு தெரியல, இதை பத்தி நீங்க பேசியிருக்கீங்கல்ல ஒரு ஃபுல், இது வந்து எனக்கு தெரிஞ்ச 2.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் பேசியிருந்தீங்க. இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. அதை வேற மாதிரி கீழே செய்தியே வர முடியாத மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பாரு. நீங்க கேள்விப்பட்டீங்களா இதை பத்தி? இந்த மக்களை வந்து அப்புறப்படுத்துறதுங்கிறது உறுதி ஆயிருச்சு. ஏன்னா உச்சநீதிமன்றத்திலுமே தீர்ப்பு வந்து மக்களுக்கு சாதகமா வரல. அது வந்து ஏன்னா கவர்மெண்ட் பிளான்ல கவர்மெண்ட் வந்து ரொம்ப சென்சிட்டிவா என்ன பண்றாங்க, புலிகள் காப்பகமா மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஈகோ லாபியில போயிட்டு அவங்க கேசஸ் போயிட்டாங்க. ஸோ ஈகோ லாபிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் சில பாலிசிஸை வந்து மேக் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அது டைகர் ரிசர்வுக்கான இடமானா ஆமா, அதுல எல்லாம் நாங்கள் மாட்டுக்கிறது இல்லை. அது ஏன்னா புலிகள் சரணாலயமாக இருந்ததெல்லாம் நீக்கிட்டு தான் அங்க எஸ்டேட்ஸை மனிதர்கள் கொண்டு வராங்க. டூரிஸ்ட் ஸ்பாட்டாவே மனிதர்களுக்கான இடமா மாத்திக்கிட்டோம். ஆனா இப்ப திரும்ப வந்து அது புலிகள்கிட்டே கொடுக்கறது அப்படின்னு ஒரு முடிவு அப்படி வருது. இப்ப என்ன ஆகும்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் நீங்க அப்புறப்படுத்தி அதை புலிகள் சரணாலயம் மாத்தி இது பண்ணி, நான் என்னுடைய பார்வை இதுல கொஞ்சம் வேற மாதிரியானது. என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா, தமிழக அரசு இதை புலிகள் சரணாலயமெல்லாம் மாத்துறதை விட்டுட்டு அந்த மாஞ்சோலை ஒன்ஸ் இது டெவலப் ஆயிடுச்சு, அதுல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்து இதுக்கு மேல அந்த இடத்துல டெவலப்மெண்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு அந்த மக்கள் அங்க அந்த டீ எஸ்டேட்ஸ் மட்டும் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு, அடுத்து வந்து நம்ம அர்பனைசேஷனை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணி இன்னும் நிறைய வெட்ட வெளிகள் பொட்டக்காடுகள் நிறைய கிடக்கு, அதை எல்லாமே வந்து ஒரு சரணாலயமாக மாற்றுவதற்கு என்னென்ன வழிகள் அப்படின்னு சொல்லி அந்த சரணாலயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். வெவ்வேறு இடங்களில் மக்கள் வாழாத பகுதியில் இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி அந்த புலிகள் சரணாலயமாக அதுகள் இயங்குவதற்கு என்ன வழியோ அதை செய்யலாம். அதை விட்டுட்டு மக்கள் வாழக்கூடிய பகுதியெல்லாம் அப்புறப்படுத்தி நீங்க புலிகள் சரணாலயமா மாத்தினீங்கன்னா அந்த டீ எஸ்டேட்ல இருந்து ஒரு வருமானம் வந்து இந்திய அரசுக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுல ஒரு பொருளாதாரம் என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு அப்ப அடுத்து என்ன பண்ணுவீங்க, டீயை வந்து இம்போர்ட் பண்ற ஒரு சிச்சுவேஷன் வரும். டீயோட உற்பத்தி குறையுது அப்படின்னா ப்ரொடக்ஷன் குறைய நம்ம நாட்டுடைய பொருளாதாரமும் அடிவாங்க தான் செய்யும், எதுவா இருந்தாலும். ஸோ இதை பேலன்ஸ் பண்ணணுங்கிற நான் திரும்ப அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்மளால உருவாக்க முடியாது. இந்த திரும்ப ஒரு டீ எஸ்டேட் உருவாக்க முடியாது. பட் அப் டு எ பாயிண்ட் நமக்கு டீயோடைய வியாபாரம் அதிகமான பொருளாதாரம் வந்து வெளிநாடுகளுக்கு, சீனா இங்கெல்லாம் போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்ம நாட்டுல வந்து அந்த பொருளாதாரம் என்பது அடிவாங்குங்கிறது. இந்த பாயிண்ட் புரியுது. ஏன்னா நிறைய பேருக்கு இதோட டாப்பே தெரியாது, வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ப்ராடக்ட்ஸ். எப்படி இருந்தாலும் அந்த இலைகளும் டீ தூள் இதெல்லாமே காஸ்ட்லியா தான் நமக்கு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம மக்கள் ஒரிஜினல் டீயும் கூட சுவைக்கிறது இல்ல. இப்பதான் கொஞ்சம் டீ டஸ்ட் தான் அதிகமா சாப்பிட்டு இருக்கோம். இப்ப ஓரளவுக்கு சம் பிராண்டட் டீ கம்பெனிஸ் வந்து ஓரளவுக்கு கரெக்டா டஸ்ட் இல்லாம அந்த ஹை கிரேட் டீயும் இப்ப நமக்கு கிடைக்குது. பட் விலை வந்து ரொம்ப காஸ்ட்லி. 1000 பேக்கே வந்து 1500 அந்த மாதிரிலாம் இருக்கு. எளியவர்கள் வாங்கி குடிக்க முடியாது. நம்ம சாதாரணமா நம்ம கடையில போய் சாப்பிடுற டீ எல்லாமே வந்துட்டு டீ டஸ்ட் தான், குப்பை தான். அது குப்பையை தான் நம்ம சாப்பிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே நம்ம கிட்ட இருக்கிறதையும் இழக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான். மாஞ்சோலைக்கு ஒரு டீ எஸ்டேட் இருக்கு, அது இழந்துராம அதை இன்னும்
இயற்கையை பாதிக்காத மாதிரி எப்படி மாத்தி அமைக்க முடியுமோ அப்படி பண்ணிக்கணும். ஓகே, நீங்க ஒரு சொல்யூஷன் மாதிரி சொல்றீங்க பாரு. பட் நிறைய பேருக்கு இதோட கதையே தெரியாது. இந்த மாஞ்சோலையில ஏன் அதை பத்தி உங்களுடைய விஷயத்துல மாஞ்சோலைன்னா ஒரு 200 ஆண்டு கால வரலாறு அப்படிங்கிறது போயிடும். 100 குறைஞ்சமே 100-150 வருஷமா அங்க வந்து வரலாறு இருக்கு. முதல்ல இது ஆல் ஸ்டார்டிங் இந்த இது வந்து முழுக்க ஒரு காட்டுப்பகுதி. இது ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட் தான். இது வந்து இருக்கு, போகவே முடியாது, உள்ளே போக முடியாத அளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஆனா ரொம்ப இயற்கை எழில் கொஞ்சம் மாஞ்சோலை இப்ப டூரிஸ்ட் ஸ்பாட் தானே அது. நீங்க இப்ப போனீங்கன்னா கூட பார்க்கலாம். அங்க வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப ஒரு இயற்கைய ரொம்ப கிளீனாவும் இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து மத்த கொடைக்கானல் எல்லாம் ரொம்ப டூரிஸ்ட் கமர்ஷியலைஸ்டா ஆயிருச்சு. இது இன்னும் கமர்ஷியல் ஆகாம இன்னும் ஒரு நல்ல ஒரு பிளசன்டான ஸ்பாட். புலி, கருங்கரடி எல்லாம் யானை எல்லாமே இருக்கு. இப்ப இங்க மாஞ்சோலையை பொறுத்த வரைக்கும் நீங்க இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வரலாறு வந்து திருவாங்கூர் சமஸ்தானத்தோட சம்பந்தப்பட்டது. ஏன்னா இந்த பகுதி வந்து திருவாங்கூர் சமஸ்தானத்துடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியா தான் இந்த பகுதிகள் இருக்குது. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மார்த்தாண்டவர்மான ஒரு கிங் இருக்காப்ல. அவருக்கும் அவங்களுடைய உறவினராகவே அவரோட குடும்பத்திலே ஒரு நபராக இருக்கக்கூடிய 8 வீட்டு பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த 8 வீட்டு பிள்ளைக்கும் மார்த்தாண்டவர்மாவுக்கும் போர் நடக்குது. கிளாஷ். ஓகே, இந்த கிளாஷ் வந்து ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு. அவங்க ஒரு சில வருஷங்களா இந்த தொடர்ந்து போர்ல அதாவது என்னன்னா 2 பக்கமும் இழப்புகள் இருந்துகிட்டே இருக்கு. இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறனால மார்த்தாண்டவர்மா என்ன பிளான் பண்றாரு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, தன்னோட நண்பர்கள்ட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு வரும்பொழுது சிங்கம்பட்டி ஜமீன், அவங்க சிங்கம்பட்டி அரசர்களாக இருக்கிறாங்க. அவங்க சுயாட்சி மாதிரி இருக்கிறாங்க. அந்த சின்ன ப்ராவின்ஸ். அந்த சிங்கம்பட்டி அரசர்கள்கிட்ட கேட்கும்போது உதவிக்கரம் கேட்கிறாரு. ஆட்கள் உங்க ஆட்கள் வந்து ஹெல்ப்புக்கு வேணுங்க அப்படின்ட்டு. அதே சிங்கம்பட்டி அரசர் வந்து தன்னுடைய மகனையே அனுப்புறாப்புல. தன் மகன் அப்புறம் அவரோட படை போகுது. அந்த போர்ல ஜெயிச்சிடுறாங்க. பட் ஆனா துரதிருஷ்டவசமா என்ன ஆகுது, சிங்கம்பட்டி இளவரசர் வந்து இறந்துறாரு, போர்ல செத்துடுறாரு. அப்ப ஹெல்ப் பண்றாங்க, கான்கர் பண்ணி அந்த ராஜ்யத்தை சேவ் பண்ணி கொடுத்துறாங்க. திருவாங்கூர் சமஸ்தானத்தை சேவ் பண்ணியாச்சு சிங்கம்பட்டியில இருந்து போன ஆட்கள். ஆனா அந்த இளவரசர் இறந்துடுறாரு அப்படின்னோடனே அவங்களுக்கு ஏதாவது ஒரு காம்பன்சேஷன் பண்ணணும்ல, ஒரு ஃப்ரெண்ட்லியா. அப்ப வந்து நம்மளாம் என்ன ஃப்ரெண்ட்லியா ஒரு ஏதோ கொடுப்போம், இது பண்ணுவோம். அவங்க எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 74,000 ஏக்கர். அவங்களோட 74,000 ஏக்கர் நிலப்பகுதி, பல ஊர்கள் ஆச்சு. அந்த ஊர் பகுதிகள், பல கிராமங்கள், அப்புறம் பல வனப்பகுதிகள், இது எல்லாத்தையும் சேர்த்த ஒரு ஆட்சி பகுதி. அதை வந்து திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்டது. அதை நீ இனிமேது உன்னோட கண்ட்ரோலுக்கு வச்சுக்கோ, உன்னோட ராஜ்யத்துல சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இவங்களும் ஒரு சிறு மன்னர்கள் தான். அப்ப அவங்களோட ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய நிலப்பகுதிய ஒரு நன்றி கண்ணா மார்த்தாண்டவர்மா கொடுக்குறாப்ல. ஓகே, சிங்கம்பட்டி ஜமீன் வந்துருது. இந்த இடம் தான் நம்ம இன்னைக்கு பாக்குற மாஞ்சோலை, அந்த கிராமங்கள், அந்த பகுதி, இந்த டீ எஸ்டேட்ஸ், இது எல்லாமே சிங்கம்பட்டி ஜமீன் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருக்கு. ஒரு மலைக்காடு பகுதி. மலைக்காடு பகுதி. அங்க நிறைய கிராமங்கள் இருக்கு. ஸோ இதுதான் வந்து இது எப்படி சிங்கம்பட்டி ஜமீனுக்கு வந்துச்சு, கண்ட்ரோலுக்கு வந்துச்சுங்கிறது கதை. இது எப்படி டீ எஸ்டேட்டா மாறுதுன்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு கதை இருக்கு. அது ஒரு இந்த மாஞ்சோலை கொலை வழக்குன்னு ஒன்று, ஒரு பழைய ஹிஸ்டரி ஒன்று இருக்கு. அது ஒரு வெள்ளைக்கார துரை ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்து ஒரு காலேஜ் ஒரு இதுல வந்து பெரிய ஒரு ப்ரொஃபசர் அவரு. சரி. அவரு உங்களுக்கு வெள்ளைக்காரங்களுடைய ஒர்க் சிஸ்டம் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ராணுவ அதிகாரிகளாகவும் இருப்பாங்க. அட் த சேம் டைம் வந்து வெள்ளைக்காரங்களுடைய நிர்வாக பொறுப்புகளே இருப்பாங்க. வேற ஏதாவது கூட செய்வான், இன்ஜினியரா கூட. மோஸ்ட்லி மிலிட்டன்ஸ், எல்லாருமே மிலிட்டன்ட் தான். இங்க இன்ஜினியரிங்கா வேலைக்கு வரவனும் மிலிட்டன்ட் தான். தேவையான துப்பாக்கி எடுத்து சண்டை பண்ணி, ஏன்னா அது ஒரு ஃபாரின் லேண்ட்ல. ஸோ ஃபாரின் லேண்ட்ல எல்லாருமே ஜென்ரல் லொட்டுலஸ்க்குன்னு இருப்பாங்க. கூடவே அவங்க ப்ரொஃபசர்ஸ் லொட்டுலஸ்க்குன்னு இருப்பாங்க. ஒரு 2 டுவல் ஜாப்ஸ்ல தான் இருப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய நம்ம சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் மாதிரி அப்படிதான் இருப்பாங்க இங்க வர வெள்ளைக்காரங்க. அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராணுவ தளபதியாகவும் இருக்கிறாரு. அட் த சேம் டைம் அவர் வந்து ஒரு காலேஜை நிர்வகிக்கிற ஒரு பொறுப்புலையும் இருக்கிறாரு. அந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பணக்காரர்கள் படிக்கக்கூடிய காலேஜ். அந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிங்கம்பட்டி ஜமீன் அவர் வாரிசு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்தது. அது அவரோட தம்பியோ நம்ம சம்திங் ரூலிங்ல இருக்கான். அவங்களோட இதுல வம்சத்துல வர ஒருத்தர் 32 33 வாரிசு நம்ம சொல்லுவாங்க சம்திங். அந்த வாரிசு அவர் வராரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பையனா இருக்காரு. அவங்க எல்லாம் காலேஜ்ல படிக்கிறாங்க. அந்த காலேஜுக்கு இவரு ப்ரொஃபசர். ஆனா இந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஓகே, ஒயிட் சுப்பர்மசி. அவர் அந்த ஆளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இவங்க எல்லாம் ராஜாக்களே கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாம் ஆக்சுவலா அரசர் வீட்டு பிள்ளைங்க. இவங்க வந்து படிக்கும்போது இன்னொரு ஜமீன் ஒருத்தர் பேரை மறந்துட்டேன். அந்த ஜமீன் 2 பசங்க தான் அதுல முக்கியமா இந்த இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு மாதிரி பிரச்சனை ஏற்படுது. அதுல வந்து அந்த 300 ஜமீன் இருக்காருல்ல, அவரை வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அவர் தான் குற்றத்தை பண்ணிருப்பாரு. என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த நபரை, இந்த டீச்சரை வந்து கொன்றுவாங்க.
ஓகே. ஹாஸ்டல்லே ஒயிட் மேன். ஓகே. கொலை பண்ணிடுறாங்க. இது வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய விசாரணைக்குள்ள வருது. அந்த விசாரணையில பார்க்கும்பொழுது என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க எஸ்கேப் ஆகுறதுக்கு, அந்த கொலை செய்தவர் எஸ்கேப் ஆகுறதுக்கு சிங்கம்பட்டி ஜமீன் வாரிசு மேல எல்லா பழியும் தூக்கி ஏத்திருவாங்க. இவர் தான் குற்றவாளி அதுன்னு சொல்லி. அப்பதான் அந்த வாதாடுறதுக்குலாம் நிறைய பேர்லாம் வருவாங்க. அவங்க வந்து வாதாடுறாங்க. இல்ல இவர் மேல இந்த குற்ற வழக்கு பொய்யாக சுமத்தப்பட்டு இது வந்து ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்டாரிக்கல் கேசஸ். ஓகே. ரொம்ப இந்த ஹிஸ்டாரிக்கல் கேசஸ் பத்தி பேசும்போது சொல்லுவாங்க. அதுல என்ன இருக்குன்னா துப்பாக்கியில சுட்டுருப்பாப்ல. துப்பாக்கியில வந்து அந்த துப்பாக்கி தான் வந்து இந்த வெப்பன் மர்டர் வெப்பனா இருக்கும். இவர் வந்து சிங்கம்பட்டி ஜமீன் வந்து இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மேல அந்த பில்டிங்லயே ரொம்ப டாப் ஃப்ளோர்ல இருப்பாப்ல. இங்க கொலை நடக்கிறது வந்து கீழே கிடக்கும் துப்பாக்கி, கொலை மேல நடந்திருக்கும். இவர் தான் துப்பாக்கியில சுட்டுட்டு இது கீழே போட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இவர் அங்க சுட்டுட்டு கீழே போட்டுட்டாரு அப்படின்ட்டு. அப்ப அந்த துப்பாக்கியெல்லாம் எடுத்து பார்த்து இதுல எந்த ஸ்கிராச்சஸும் இல்ல, மேல இருந்து கீழே போட்டா இது ஸ்கிராச் ஆயிருக்கும். அது இதெல்லாம் ஏன் ஆகல அப்படின்னா இந்த மர்டர் வெப்பனை வந்து இங்க வந்து பிளேஸ் பண்ணி வேணும்னே இவர் தான் கொண்டுட்டு அதை இவரோட ரூம்ல இருந்து மேல தூக்கி மாட்ட வைக்க பாத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கேசஸ் நடக்கும். அதுல நிறைய ஆதாரங்கள்லாம் காமிச்சு இவர் மேல பொய்யாக சோடிக்கப்பட்ட வழக்குல இருந்து இந்த சிங்கம்பட்டி ஜமீனை வந்து காப்பாத்துவாங்க. ஆனா இதுக்கு அன்னைக்கு செலவாயிருக்கும்ல. இப்போ ஒரு பெரும் செலவு வந்து சிங்கம்பட்டி ஜமீனுக்கு ஏற்படுது இந்த கேஸ் நடத்துறதுக்கு. அவருக்கே அவ்வளவு செலவு. அவங்க என்ன பண்றாங்க, அப்ப அதை செலவு நடத்துறதுக்கு ஒரு லேண்டை விற்கிறாங்க. அதை யாருக்கு விற்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் சொல்லி இந்த கம்பெனி. அது எனக்கு தெரிஞ்சு மைசூர் மகாராஜாக்கள் ஃபேமிலி இருக்குல்ல, அது அவங்களோட இதுல வாடியா இதுன்னு சம்திங் ஒரு பிசினஸ் குரூப். அந்த பிசினஸ் குரூப்புக்கு கொடுக்குறாரு. அதுக்கு அப்ப இதுக்கு வந்து பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனின்னு பேர் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இது பாம்பே பேர் மாற்றப்பட்டது. அதுக்கு முன்னாடி வேற ஏதோ பேர் அதுக்கு. அந்த கம்பெனி வந்து அந்த கம்பெனிக்கு இந்த லேண்ட்ஸ் எல்லாம் விற்கிறாரு. அது ஒரு 8500 ஏக்கர் விற்கிறாருல. அவருக்கு கிடைச்சது 74,000 ஏக்கர் வந்து நிலப்பரப்பு. அதுல இந்த மாஞ்சோலை அது பக்கத்துல இருக்க அந்த எஸ்டேட்டுக்கு ஒத்து வர காடுகள் இந்த பகுதிகள் எல்லாத்தையும் வந்து டீ எஸ்டேட் உருவாக்குறதுக்காக அது கேட்டிருப்பாங்களா முன்னாடி இந்த வெள்ளக்காரங்க எல்லாம் கேட்டிருப்பாங்க. அந்த இதுல இது ஒரு நல்ல லேண்டு, அப்ப இதுக்கு வந்து வியாபாரம் போகும்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப அந்த காசு எவ்வளவு கொடுத்தாங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ அவர் கொடுக்குறாரு. அந்த கம்பெனி வந்து அதை வாங்கிக்கிறாங்க. ஸோ இப்படிதான் அந்த லேண்ட் வந்து அந்த டீ எஸ்டேட் கம்பெனிக்கு போகுது. அந்த கம்பெனி என்ன பண்றாங்க, அதை டீ எஸ்டேட்டா மாத்துறாங்க. அன்னைக்கு பல தமிழர்கள் எல்லாம் வேலைக்கு எடுத்து நீங்க வாங்க இங்க வந்து வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு இது இருக்கு அது இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பட்டியல் சமூக மக்கள், அதுல அதிகமா குறிப்பா சொல்லணும்னா மெயினா வந்து தேவேந்திர குல மக்கள் தான் அதிகம். தேவேந்திர குல வேளாளர் இருக்காங்கல்ல, அவங்க தான் மல்லர்கள் சமூக மக்கள் தான் கூட்டு போயிருக்காங்க. மல்லர்கள், ஏன்னா அவங்க தான் விவசாய மக்களா அவங்க தான் இருக்காங்க. அப்ப அவங்கள வந்து வேலைக்கு அப்படின்னு சொல்லி கூட்டு போகும்போது அவங்க விவசாயம் பண்றதுதான் அது டீ எஸ்டேட். இது உழவு தொழில் இவங்க தொழில். டீ எஸ்டேட் அப்படிங்கும்போது அது வந்து அங்க கொஞ்சம் தொழில் மாறும். பட் அவங்க பேசிக்கலி அக்ரிகல்ச்சர் தானே. ஆனா செம காடா இருந்திருக்கும்ல, ஆளிக்காடுகளா. காட்டை அழிச்சு தானே அன்னைக்கு நிலமா மாத்துவாங்க. சோ இவங்களை கூப்பிட்டு போயிட்டு அந்த காட்டு எல்லாத்தையும் அழிச்சு இது பண்ணி அதுலயே நிறைய பேர் பாம்பு கடியில, யானையில, புலியில எல்லாம் செத்துட்டு இருப்பாங்க. அது நிறைய அந்த மரபு பாடல்கள்லாம் அங்க மாஞ்சோலை பாடல்கள் இருக்கும். போன உயிர்கள் பத்திலாம் அதான் அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அதான் அட்டைக்கும் முதலாளிக்கும் அட்டைக்கும் ரத்தத்தை கொடுத்தோம், அந்த மாதிரிலாம் ஒரு பாடல்லாம் வரும். ஏன்னா அட்டையும் அதிகம் ரத்தத்தை உரியும், முதலாளியும் ரத்தத்தை உரியாருங்கிற மாதிரிலாம் இருக்கும். அது அந்த கம்பெனி அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான் அது. ஏன்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு கம்யூனிஸ்டும் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல அதிகமா பேசப்பட்டு அதிகார வர்க்கம் எவ்வளவு இது பண்ணணும், அதெல்லாம் இந்த ஒரு ப்ராப்பர் ரேஷியோ வந்து நம்ம மக்களால, நம்ம முன்னோர்களால, ஜீவானந்தம் போன்றவர்களால இங்க உருவாக்கப்பட்டுருச்சு. ஆனா அதற்கு முந்தைய காலகட்டத்துல வெள்ளைக்காரர்களோட காலகட்டத்துல இந்த கம்பெனி சட்டம் வைக்கிறதா அடிமை முறை மாதிரிதான் நடத்தப்பட்டாங்க. கூலி. அப்ப ரொம்ப கம்மியான கூலிக்கு ரொம்ப அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டிய ஒரு சூழல் மாஞ்சோலையில போன தொழிலாளர்களுக்கு ஏற்படுது. அங்க அதுலயே நிறைய கதைகள் இருக்கு. அதுல வந்து அதுல இருந்து வேலை செய்ய முடியாம தப்பிச்சு போனவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகள், லொட்டுலுஸ்க்கு நீங்க ஃபார் ரெஃபரன்ஸ் கோ அண்ட் சர்ச் பரதேசி படம். சோ அது அந்த மாதிரி தான் வேலை செய்யலாம், ஓடி போனாலும் புடிச்சு அதுக்கு ஒரு தண்டனை. அந்த மாதிரியான நிகழ்வுகள் அங்க நடந்திருக்கு வெள்ளைக்காரர்கள் காலகட்டத்துல. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு வந்து பேரு தான் பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் மாற்றி வைக்கப்படுகிறது. இதெல்லாம் சுதந்திரத்துக்கு பின்னாடி வச்சாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த தொடர்ச்சி போய்கிட்டு இருக்கு. இப்படி எஸ்டேட் என்பது உருவாக்கப்படுகிறது. அந்த எஸ்டேட்ல மக்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன ஊர்கள் உருவாக ஆரம்பிக்குது. அந்த பகுதிகளில் வந்து நிறைய அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீ. உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில இருந்து உற்பத்தி செய்யப்படக்கூடிய டீல அந்த மாஞ்சோலை டீ என்பது வந்து ஒரு 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 அதுக்கு ஒரு தனி வேல்யூ இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீ சவுத் இந்தியாவில ப்ரொடியூஸ் பண்றதுல, அதிக அளவுலையும் ப்ரொடியூஸ் பண்றதுல அது ஒரு இடம். அதான் சொல்றேன், இது தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு இழப்பு தான். அந்த பகுதியை வந்து நீங்க விலங்குகள் சரணாலயமா மாத்துறது. ஸோ அதுல மாற்றுக்கிறது இல்லை எனக்கு.
அதை வேற மாதிரி பண்ணணும். அதை இவங்க கொஞ்சம் ரொம்ப அசால்ட்டா பண்றாங்கங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இப்போ இங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து கண்டினியூவா ரன் ஆகுது. இது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க முதலாளிகள் மாதிரி இந்த தனியா நடத்திட்டு இருக்கக்கூடிய கம்பெனிஸ், இந்த பழைய ஜமீன்களுடைய இந்த கம்பெனிகள் இதெல்லாம் வந்து ரயத்வாரி ஒழிப்பு அந்த முறைன்னு ஒன்று ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இந்த மாதிரியான பிரைவேட் லேண்ட்ஸ் அண்ட் எஸ்டேட்ஸ் இதெல்லாம் வந்து மக்கள் உடைமையாகப்படுகிறது, அரசாங்கத்தின் உடைமையாக ஆக்கப்படுகிறது. கையகப்படுத்திடுறாங்க, பண்றாங்க. கையகம் இல்ல, அது உடைமை. அதுதான் முறை இல்ல. அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்கு அந்த லேண்ட்ஸ் கொண்டு. ஏன்னா ரொம்ப ஹெக்டேர்ஸ் ஆஃப் ஹெக்டேர்ஸ் டீ எஸ்டேட்ஸ் இதெல்லாம் வந்து தனியும் நபர்கள் கிட்ட இருக்கு. அப்ப கவர்மெண்ட் வந்து அதை எடுக்கணும்ல. அது கவர்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் இந்திய அளவுல போடப்படுகிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் எல்லா அரசுகளும், எல்லா மாநில அரசுகளும் அந்த டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் அந்த மக்களோட உடைமையாக மாற்று, அது அரசு உடைமை இல்ல, மக்கள் உடைமையாக மாற்றுகிறது. அப்ப மக்கள் உடைமையாக மாற்றும் பொழுது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த லேண்ட்ஸும் வந்து கவர்மெண்டோடைய கண்ட்ரோலுக்கு போகுது. ஆனா கவர்மெண்ட் அங்க பிசினஸ் பண்ண முடியாது, உட்காந்து அதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. அப்ப என்ன பண்றாங்க, லீஸுக்கு விடுறாங்க. இந்த கவர்மெண்ட் தனதாக்கப்பட்டே கிட்டத்தட்ட நமக்கு வந்து இப்ப 90 வருஷம் இந்த ரயத்வாரி ஒழிப்பு முறையில 90 வருஷம் சுதந்திரத்துக்கு 99 வருஷம், ஆமா 100 வருஷம் ஆயிடுச்சு இப்ப. அப்போ ஒரு லீஸ் என்பது அக்ரிமெண்ட் என்பது போடப்படுகிறது. என்னன்னா, இங்க நீங்க வந்து பிசினஸ் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம், அதுக்கு வந்து இவ்வளோ தொகை கட்டி நீங்க அதை வாங்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப வந்து இந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி வந்து ஒரு பெரிய தொகை கொடுத்து அதை வந்து வாங்கிக் கொள்கிறார்கள். அது லீஸ் அமௌண்ட், லீஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99 வருஷம் லீஸ். அது வந்து இப்ப சமீபம் இந்த சென்ஸ் 2016 17 அந்த டைம்ல தான் அது அந்த லீஸ் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இன்னும் முடியறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு, ஆனா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு இல்ல முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது தெரியல, நான் அது கரெக்டா வெரிஃபை பண்ணுங்க. அது முடிஞ்சிருச்சோ இல்ல முடியறதுக்கு ஏதோ ஒரு டைம் இருக்கா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நேரா வந்துருச்சுன்னு மட்டும் தெரியும். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிருச்சு. அது அதுக்கப்புறம் இப்ப வந்து மக்களை வந்து, ஏன்னா இப்ப அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தமிழக அரசு வந்து அதை வந்து விலங்குகள் சரணாலயமா மாத்தணும்னு சொல்லி கொண்டு வந்தது. அந்த கேஸே கிட்டத்தட்ட 6-7 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. சோ அதுக்கு முன்னாடியே அது முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு வருஷம் மட்டும் சரியா ஞாபகம். சோ இப்ப அந்த லீஸ் அமௌண்ட் முடியறது உடனே கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து முழுக்க நாங்க டேக் ஓவர் பண்றோம். இதுக்கப்புறம் வந்து இந்த டீ எஸ்டேட் வந்து நம்ம கண்டினியூ பண்ண போறது இல்ல. இது வந்து ஒரு உற்பத்தி பண்ண போறது இல்ல. ஏன்னா பண்ணா அது உங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட் சைடு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அதை எடுத்து பண்றதுக்கு மெனக்கிறதுக்கு சங்கடம். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, ரெண்டாவது வந்து அவங்க பென்ஷன் இதெல்லாம் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் அது அங்க இருக்க வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாம் எல்லாமே இருக்குது. அது ரொம்ப கம்மி தான், ரொம்பலாம் அதிகம்லாம் இல்ல, ரொம்ப கம்மி தான். இதெல்லாம் வந்து கண்டினியூ பண்றதுக்கு கவர்மெண்ட்டுக்கு விருப்பம் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுது, அந்த மக்களை எக்கடு கேட்டா போயிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கு நடுவுல ஒரு கதையை நான் மறந்துட்டேன், ரொம்ப முக்கியமான கதை. இந்த மக்கள் வந்து அவங்களுக்கு தேவையான அந்த ஊதிய உயர்வு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு போராட்டங்கள்லாம் அப்பப்ப நடத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த டைம்ல நடத்தும் பொழுது இதுக்கு நடுவுல ஒரு காலகட்டத்துல, திமுக ஆட்சி காலகட்டத்துல ஒரு போராட்டம் என்பது இந்த ஊதியம் சார்ந்த விஷயத்திற்கு சில தொழிலாளர் சார்ந்த கோரிக்கைகளை வைத்து போராட்டம் என்பது தொடர்ச்சியாக மாஞ்சோலை மக்களால் முன்னெடுக்கப்படுகிறது. மாஞ்சோலை மாசக்கர் அப்படிங்கிறது இந்த நிகழ்வு தான். மாஞ்சோலை மாசக்கருங்கிறது இந்த நிகழ்வு தான். ரொம்ப ரொம்ப தமிழக வரலாற்றில் ஒரு கருப்பு பக்கத்தில் பதியப்பட்ட ஒரு நிகழ்வு. திமுகவோட உண்மையான முகம் என்பது இந்த நிகழ்வில் வெளிப்பட்டது. என்ன நடந்துச்சு? மக்கள் போராட்டத்து காலத்துல போராடுறாங்க, எப்பவும் போல போராடுறாங்க. அங்க காவல்துறை லத்தி சார்ஜ் செய்யறாங்க. லத்தி சார்ஜ் மட்டும் இல்ல, துப்பாக்கி சூடுலையும் ஈடுபடுறாங்க. மக்களை சகட்டு மணிக்கு சுடுறாங்க. மக்கள் பயந்து போய் அங்க அந்த மாஞ்சோலையில அந்த ஒரு நதி ஒண்ணு, ஒரு பெரிய நதி ஒண்ணு ஓடுது. அந்த நதிக்குள்ள ஓடி மறுக்கரைக்கு போயிடலாம், தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு நதிக்குள்ள இறங்கி நீந்த ஆரம்பிக்கிறாங்க மக்கள். பெரும் கூட்டமா நதியில நீந்த ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் நதிக்கரையில இருந்து சுடுவாங்க. நதிக்கரையில இருந்து நீந்துறவங்களை சுடுவாங்க. இவங்களை அட்டாக் பண்ணல. வீடியோஸ் இருக்கு, மாஞ்சோலை மாசக்கர் போட்டு பாருங்க, வீடியோஸ் இருக்கு. கரையில இருந்து சுடுவாங்க. நமக்கு ஏன் இந்த அதிகார வர்க்கத்தின் மீது நமக்கு கடும் கோபம் வருது அப்படின்னா, இந்த நிகழ்வுல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சக மனுஷன், தமிழன், அவன் வந்து அவனுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடுறான். காவல்துறையோட வேலை என்னன்னா, அது வந்து சட்டம் ஒழுங்கு மீறாமல் பார்த்துக் கொள்வதுதான் வேலை. மக்கள் வந்து அச்சத்தில் அஞ்சி ஓடுகிறார்கள். ஓடுற மக்களை, நதியில நீந்தி போயிட்டு இருக்க மக்களை வந்து துப்பாக்கி சூடு நடத்தி கொலை செய்தது அன்றைய திமுக அரசு, கலைஞர் கருணாநிதி அவர்கள் சிஎம். இந்த செய்தி என்பது ஊடகத்துக்கு போகுது. ஊடகத்துறையிலிருந்து கலைஞர் கருணாநிதி அவரிடம் இந்த கேள்விகள் கேட்கப்படுகிறது.
இது வந்து காவல்துறை வந்து இப்படி சுற்றுக்கே இது பண்ணிருக்குன்னா, கருணாநிதி அவர்களுடைய உண்மையான முகம் என்ன தெரியுமா பதில் கொடுத்தாரு? காவல்துறைய தாக்கியதுனால தான் இந்த கலவரம் ஏற்பட்டது. மக்கள் காவல்துறையை தாக்குனாங்க. அதனால தான் இந்த கலவரம் ஏற்பட்டுச்சு. அதனால தான் துப்பாக்கி சூடு நடந்துச்சு. அதனால தான் அங்க உயிர்கள் பலியாச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாரு. அதாவது மக்கள் வந்து காவல்துறையை தாக்குனாங்க. காவல்துறை டிஃபென்சிவ் வீடியோவே வருது. வீடியோ ஆதாரங்களே இருக்கு. வீடியோ எடுத்திருக்காங்க ஊடகத்துறை. காவல்துறை மக்கள் தாக்கவே இல்ல. ஓடுறாங்க. இவங்க துப்பாக்கி சூடு நடத்தினோனே பயந்து ஓடுவாங்க. இப்ப துப்பாக்கி சூடு நடத்தினா என்னங்க பண்ண முடியும்? மக்கள் அங்க நின்னுட்டு செத்துட்டு இருப்பாங்களா? ஓடுவோம். செதறி ஓடுறவங்கள குறி வச்சு சுடுறாங்க. தண்ணியில போறவங்கள சுடுறாங்க. அந்த பிணங்கள் தண்ணீர்ல மிதக்கும். தண்ணியில் நீந்தி போயிட்டு இருக்க சுட்டா என்ன ஆகும்? அப்படியே மிதப்பான்ல. ரத்த ஆறு உண்மையாவே ரத்த ஆறா ஓடுச்சு. திமுக தான் பண்ணுச்சு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் அப்படி வாய் கூசாம அவர் வந்து என்ன பண்ணாரு? இந்த ஒரு இது அடிச்சு விட்டாரு. சரி, ஓகே. இது வந்து இப்படி பேசணுன்னே அடுத்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாஞ்சோலை மாசக்கர் நடக்குது. அப்புறம் அந்த மக்கள் இந்த ஆக்சுவலா இந்த போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருந்தது புதிய பாரதம் கிருஷ்ணசாமி இருக்காரு. கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி தான் இதுக்கு வந்து அவர் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருந்தார். வரேன். ஏன் அவர்லாம் ஒரு தமிழர் தான் இருந்தாலும் அவர் ஏன் நம்ம எல்லாம் பெருசா கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் சொல்றேன். நல்ல உணர்ச்சி பொங்க அந்த போராட்டம் என்பது நடந்தது. அந்த போராட்டத்தில் ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டது அந்த மக்களுக்கு. அந்த மக்கள் இறந்தார்கள். அதுக்கப்புறம் இதை விசாரிக்கிறதுக்கு எப்பவும் போல ஒரு கமிஷன் வைப்பாங்கல்ல, அந்த கமிஷன் சொன்னது அதை விட ஒரு பெரிய அந்த கமிஷன் என்ன சொன்னாங்க? விசாரிச்சு பார்த்துட்டு துப்பாக்கி சூடு நடக்கல. தண்ணியில் நீந்தி போகும்போது மூச்சு தண்ணிலே இறந்துட்டாங்க. தண்ணியில எல்லாம் ஓடினாங்கல்ல, மூச்சு தண்ணி இறந்துட்டாங்க. இந்த துப்பாக்கியில் சுட்டது போனது இந்த வீடியோஸ் இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்களுக்கு நீதிங்கிறது கிடைக்கல. இதான் உண்மை. இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்களுக்கு நீதிங்கிறது ஒண்ணுமே கிடைக்கல. இதுதான் அந்த மாஞ்சோலை மாசக்கர். இது வந்து ஒரு தமிழக வரலாற்றில் ஒரு இருண்ட பக்கம், பிளாக் பேஜஸ். இதை வந்து நீங்க வந்து மறுக்கவே முடியாது. திமுக வந்து இதுக்கெல்லாம் வெக்கப்படணும். இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு வேலையை பண்ணிட்டு இன்னைக்கு வாய்க்கிலேயே நம்ம வந்து சமூக நீதி மயிர் மட்டன் பேசுறோமேன்னு வெக்கப்படணும், அசிங்கப்படணும், அருவருப்பு படணும். மாஞ்சோலை சம்பவத்துக்கெல்லாம் நினைச்சு அந்த காலகட்டத்தில் கலைஞர் கருணாநிதி அவருடைய அந்த கருத்துக்கள் இதெல்லாம் வந்து அப்படியே வெறுப்பா இருக்கும். அவ்வளோ ஒரு அறமற்ற அரசியல்வாதி கருணாநிதி. இல்ல ஒண்ணுன்னு கிருஷ்ணசாமி அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? அடுத்த எலெக்ஷன்ல கூட்டணி வச்சாருங்க திமுகவோட. தனது மக்கள், தனது சொந்த ரத்த மக்களை துப்பாக்கி முனையில சுட்டு வீழ்த்திய திமுகவுடைய கூட்டணியை அடுத்த எலெக்ஷன்ல வைக்கிறாரு மனுஷன். ஏன் என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுதான் பாலிடிக்ஸ். இந்த பாலிடிக்ஸ் தான் நம்ம ஒழிக்கணும். இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் தான் நம்ம ஒழிக்கணும். துரோகத்துக்கான ஒரு பாலிடிக்ஸ்னா இதுதான். சும்மா வந்து மாவீரர் தின மேடையில் ஏறினதெல்லாம் துரோகம் சொல்லி ஒரு குரூப் உருட்டிட்டு அலையுது. உண்மையான துரோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. சும்மா எல்லாருக்கும் துரோக முத்திரை குத்திட்டு இருக்காதீங்க. அவ்வளோ பெரிய ஒரு இதுக்கு அந்த மக்களை போய் அப்படியே அடகு வச்ச மாதிரி அவர் போயிட்டு அந்த கூட்டத்தோட போயிட்டு சமரசம் பண்ணிட்டு போயிட்டார். ஸோ இது நடந்து முடிந்தது. அந்த மக்கள் அதில் எல்லாம் மீண்டு அதுக்கப்புறம் பல போராட்டங்கள், அதுக்கப்புறம் பல வழக்குகள், உங்களுக்கே தெரியும். இந்த இதுல இருந்து மீண்டு அதுக்கப்புறம் அதுல ஒரு நார்மலைஸ் ஆகி அப்புறம் அவங்களுக்கு ரொம்பலாம் அதிகமான கூலித்தொகை இப்ப கூட கிடையாது அவங்களுக்கு. இல்ல பிரதர், அவங்க வந்து இப்போ ஒடுக்கப்பட்ட சமூகத்துல ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல வந்து மேல கொண்டு போய் வச்சுட்டு ஒரு 3 தலைமுறையா அந்த மலைக்கும் லேண்டுக்கும் சம்பந்தமே இல்லாம படிப்பும் இல்ல. சோ அவங்க எப்பேற்பட்ட ஒரு மனநிலை, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரோபோட் மாதிரி. அவங்களுக்கு டீ எஸ்டேட்டை தவிர்த்து வேற வேலை எதுவும் தெரியாது, வேற தொழிலே தெரியாது. அந்த மாதிரி மக்கள் வச்சுக்கிட்டு இன்னைக்கு அந்த மக்கள் எல்லாத்தையும் நீ வந்து நான் இப்ப இந்த இதை வந்து நான் புலிகள் சரணாலயமா மாத்த போறேன், கதவு சாத்த போறேன். சரி, எக்ஸ்பிளாய்டேஷனை மட்டும்தாங்க பண்ணுது இந்த கவர்மெண்ட். நீங்க பாருங்க, அவங்கள கொண்டு போய் காடாதான் இருந்துச்சு, அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாம். அதை போய் அழிச்சு இதை பண்ணி காட்டு எஸ்டேட்டா மாத்தி அதை பண்றதுக்கு இவங்களை சாவடிச்சு, இவங்களை பலி கொடுத்து அங்க கொடுமைப்படுத்தி அவங்கள வேலை வாங்கி அந்த வேலையில வருமானத்தை பார்த்து நல்லா சம்பாரிச்சு இது பண்ணி இப்ப வந்துட்டு அது திரும்ப வந்து ஒரு பாலிசியை போட்டு இப்பதான் அவங்க வாழ்வாதாரம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வருது. இப்பதான் லேபர் லா, லொட்டு லொஸ்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி இன்னைக்குதான் வந்து அவங்களுக்கே கொஞ்சம் அவேர்னஸ் வந்து இப்ப பரவாயில்ல அப்படின்னு வந்துட்டு இருக்கிறப்ப இனிமேல் இந்த ஊர் கொஞ்சம் டெவலப் ஆயிரும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இனிமேல் இந்த ஊரே கிடையாது, நீ வந்து உன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு உன்னுடைய. இது எப்படின்னா அவங்களோட முன்னோர்கள் புளிய ஆரம்பிச்சிங்க. புளிஞ்சு ஒரு கரும்பை புளிய இனிப்பு வரும், கடைசியா ஒரு சக்கை இருக்கும். இன்னைக்கு அந்த மக்கள் அந்த சக்கனாச்சும் நமக்கு மிஞ்சுமான்னு நினைக்கிற நேரத்துல சக்கம் கூட உனக்கு கிடையாதான்னு சொல்லி தூக்கி போடுற கணக்குலதான் அதையும் திரும்ப காடா நாங்க மாத்த போறோம்னு மாத்துறாங்க கவர்மெண்ட். என்ன பாலிசி மேக் பண்றீங்க? புலிய காப்பாத்துறோம் அப்படின்ட்டு சொல்றீங்க வாய் கூசாம.
பவேரியா அந்த பகுதியில இருந்து எவனோ ஒருத்தன் வந்து புலி குட்டிகளை எல்லாம் கொண்டுட்டு போயிட்டு இருந்தான். என்ன நீங்க புலியை காப்பாத்த இப்போ நீங்க போறீங்க? சொல்றது 2 அதுதான் மாசத்துக்கு முன்னாடி என்னது நீங்க புலியை காப்பாத்த போறீங்க? ஊட்டியில. நீங்க வந்து காட்டை வளர்த்துட்டா புலி காப்பாத்தப்பட்டுருமா? வந்து சுடுறவன் கொலை பண்றவன் எல்லாம் அங்க உள்ள காட்டுக்குள்ள விட்டுட்டு இருக்கீங்க. நீங்க எல்லையில பாதுகாப்பும் இல்ல, ஒரு ஒண்ணும் இல்ல. யாரோ வரான், எவனோ போறான். ஒரு நாங்க சொல்ற வட இந்தியர்கள் வருவதற்கு ஒரு வரையறை வைங்க. யாரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வரான், யாரு கொள்ளையடிக்கிறதுக்கு வரான். படுபயங்கரமான கொலைகள் சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க. இதெல்லாம் கவனம் செலுத்தாம நாங்க புலிகளை பாதுகாக்க போறோம். உங்களுக்கும் புலிகளை பாதுகாக்கிறதுக்கு தான் சம்மந்தமே கிடையாது. புலிகளுக்கு நீங்க துரோகம் தானே தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த புலிகளை மட்டும் நீங்க பாதுகாத்து கிழிச்சிருவீங்களா? இந்த கேள்வி இருக்குல்ல. உங்களுக்கும் புலினாவே பிடிக்காது. புலினாவே பதறுவீங்களே. அப்புறம் என்ன இப்ப போய் பாதுகாக்க போறீங்க? அப்ப இதுதான் இங்க இவங்களோட விஷயமே. கடைசியில வந்து இருக்கிற மக்களையும் வந்து நீங்க அப்புறப்படுத்த போறோம். எல்லாத்தையும் இப்ப அது நடந்துருச்சு. இப்ப ஏன்னா நான் சொல்றேன் ஈகோ அதுகிட்ட போயிட்டோம்னா திருப்பியும் ரொம்ப அதுக்கப்புறம் கஷ்டம். ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா உலக நியாயங்கள்னு போகும்போது இந்தியா போட்டிருக்க உலக ஒப்பந்தங்கள் போடும்போது இத்தனை இது அது மெயின்டைன் பண்ணணும் 1000 சட்டங்கள் இருக்கு. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து காடா மாத்த போறோம்ங்கிறதெல்லாம் வந்து நினைச்சே பார்க்க முடியல. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் இதெல்லாம் இருக்குது. அந்த மக்களுக்கு அவங்களோட முன்னோர்கள் இருந்து ஒரு 3 or 4 ஜெனரேஷன்ஸ் வந்து அங்கதான் வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஊர் தான் சொந்த ஊரா மாறிடுச்சு. இப்ப அவங்கள வந்து அம்போன்னு போனா அவங்களுக்கு வேற தொழிலும் தெரியாது. எஜுகேஷன்லயும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா எஜுகேட் ஆகல. அவங்களுக்கு வேற தொழில் தெரியாதனால இப்ப அவங்கள கொண்டு வந்து ஊர்ல விட்டீங்கன்னா, அப்ப அவங்க கேட்கறது என்னன்னா நஷ்டஈடு. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நஷ்டஈடு அதிகமான ஒரு அமௌண்ட். அதிகமான இல்ல. அவங்களுக்கு தேவையான ஒரு அமௌண்ட் அவங்க நஷ்டஈடு கேட்கறாங்க. கவர்மெண்ட் வந்து 2 லட்ச ரூபா தான் கொடுப்பேங்குது. ஒரு இவ்வளோ எக்ஸ்பிளாய்டேஷன் 2 லட்ச ரூபா என்ன அமௌண்ட்டுங்க? இன்னைக்கு ஒரு மொபைல் போனே 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு இங்க வாங்கி தலையறாங்க. நீங்க வந்து 2 லட்ச ரூபா கொடுப்பேன். அவன் லைஃபே அவனோட முன்னோர்ல இருந்து எல்லாத்தையும் சொரிஞ்சு எடுத்துப்புட்டு எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்துப்புட்டு அவனை வந்து சக்கையா நிக்கிறவனுக்கு வந்து நான் 2 லட்ச ரூபா நஷ்டஈடு கொடுப்பேன்னு சொல்லி பேசிக்கல. இதுக்கு எதுவுமே கொடுக்காமலே இருந்துக்கலாம். மனுஷன் நீங்க அப்படி சொன்னீங்கன்னா அதுவும் வேண்டாம்னு சொல்றேன்பாங்க. அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிஸ் வந்து அட்லீஸ்ட் வீடு கட்டி கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து ஊர்ல அவங்க எங்க வராங்களோ அந்த ஊர்ல வந்து அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும். நீங்க வீடு கட்டுறது சாதாரண விஷயமா? இப்போ ஒரு வீடு நீங்க ஒரு 1 BHK நீங்க வந்து ஒரு சிட்டில கட்டணும் கூட இல்ல. நீங்க அவுட்டர்ல கட்டினீங்க எவ்வளவு ஆகும்? தோராயமா சொல்லுங்க. 40 லட்சம் கிட்ட ஆகும். மண்ணுல கட்டணும்னா நான் சொல்றது மினிமம் 40 லட்சம். சரி கவர்மெண்ட் கட்டுதுன்னா அதை வந்து 20 லட்சத்துக்கு கட்டி கொடுத்துட முடியும் கவர்மெண்டால. கவர்மெண்ட் ஹேஸ் ரிசோர்ஸ். 20 லட்சத்துக்குனாச்சும் நீங்க ஒரு வீடு கட்டி கொடுங்க. பொழப்ப அவங்க பாத்துக்கிட்டோம். கையில ஒரு அமௌண்ட்டா ஒரு 5 லட்சம் 6 லட்சம் அவங்க அவங்க ஆக்சுவலா சில கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கைகளை நீங்க நிறைவேற்றி விட்டுட்டீங்கன்னா அவங்க பிரச்சனை இல்லாம இருப்பாங்க. அவங்களோட வாழ்வாதாரம்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி விட்டுறலாம்ல. எவ்வளவு எக்ஸ்பிளைட் பண்ணிட்டோம் அந்த மக்களை. ஒரு குறிப்பிட்ட மக்களை புடிச்சு பிள்ளின்னு பிழிஞ்சிட்டீங்க. இப்ப மிஞ்சி இருக்கிறவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு நஷ்டஈடு, ஒரு சரியான அவங்க விரும்பக்கூடிய நஷ்டஈடு கூட குறைச்சிருந்தாலும் அது அவங்களால வாழ முடியும் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லாம அவங்க ஒதுங்கி போயிடுவாங்க. அதை கூட கொடுக்காம வெறும் 2 லட்ச ரூபா தான். அந்த 2 லட்சத்தையும் வந்து முழுசா கொடுக்க மாட்டோம். 1,75,000 வந்து கையில கொடுப்பாங்களாம். அதை வாங்கிட்டு போனோம்தான் மிச்ச அமௌண்ட்டுக்கு கிடைக்குமா? அதை வாங்கிட்டு போயிடணும். அவன் 1,75,000 வாங்கிட்டு அவன் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடணும். அதுக்கப்புறம் அவன் போய் செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ சில டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணோன்னே வேலை இடத்துக்கு வந்துட்டேன் இதெல்லாம் கொடுத்தோன்னே திரும்ப கொஞ்சம் மிச்சம் இருக்க அமௌண்ட்டு கொடுப்பாங்களாம். அந்த வச்சு அமௌண்ட் வச்சு எவ்வளவு நாளைக்கு வாழ முடியும்? மிஞ்சி போனா சென்னை மாதிரியான இடங்கள்ல ஒரு 5 மாசம் கூட அவனால வாழ முடியாது 2 லட்ச ரூபாய் வச்சு. கரெக்டா? ஒரு 5-6 மாசம் தான் வாழலாம் மேக்சிமம். அவ்வளவுதான் பண்ண முடியும். அதைத்தான் நீங்க அவங்களுக்கு பரிசா கொடுக்குறீங்க. அப்ப அரசாங்கம் வந்து அவங்களுக்கு நஷ்டஈடை உயர்த்தணும். வேற எதுவுமே நாங்க கேட்கல. உங்க திமுக ஆட்சி பண்ண கொடுமைக்கு நீங்க அப்பதான் பிராயச்சித்தம். உங்க தாத்தா பண்ணதுக்கு அட்லீஸ்ட் உதயநிதி ஸ்டாலின் இந்த பாவத்தை கழுவுறது எப்படி கழுவுவீங்க? இப்படிதான் கழுவணும். இல்ல தெளிவா சில 100 மக்கள் தான் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு அரசியலும் இல்லங்கிறதுனால யாருமே அதைத்தான் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க அது ஓட்டு அரசியலா பாக்காதீங்க, மனிதாபிமான அரசியலா பாருங்க. 100 பேர் நம்ம கண்ணு முன்னாடி சாகணும்னா நம்மளே அதை அனுமதிக்கலாமா? போய் தடுக்கணும்ல. அதை செய்யுங்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் போங்க, அங்க மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. நீங்க இங்க உட்காந்துட்டு கேட்டா நான் வெள்ளத்துக்கு நடுவுல நான் வந்து பண்றேன். வெள்ளத்துக்கு நடுவுல ஆமா மழை வருது, என்ன போய் பண்ண முடியும்? அப்படியே குறை பிடிச்சிருவீங்களா? வெள்ளம் வந்தா வரதான் செய்யும். நீங்க போறீங்க, ஓகே, ஃபீல்டு விசிட் பண்றீங்க. பட் மக்கள் அங்க தொடர்ச்சியா போராடிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த இஷ்யூக்கு ஒரு எண்டு கார்டு போடலாம்ல. ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்க நார்மலா நீங்களாம் யாரு? நார்மலா ரேஸ் ட்ராக்குக்கே பல கோடிகளை செலவு பண்றீங்க. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரேஸ் நடத்தின மாதிரி நினைச்சுக்கோங்களேன். அந்த மக்கள் முடிஞ்சு போச்சுங்க. அந்த மக்களோட லைஃப் பண்ணி கொடுத்தா லைஃப் ஃபுல்லா உங்களுக்கு தானங்க ஓட்டு போடுவாங்க. அவங்க லைஃப் செட்டில்டுங்க. அவங்களோட லைஃபை செட்டில் பண்ணி விட்டு அவங்க வாழ்றதுக்கான வாழ்க்கையை ஏற்பாடு படுத்தி கொடுத்துட்டா அவங்க பிரச்சனை இல்லாம இருப்பாங்கல்ல. ஸோ இதுதான் அந்த மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதை செய்யுங்க. அந்த மக்களோட கோரிக்கைகளை போயிட்டு அவங்க கூட உட்காந்து கேட்டு அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுங்க. கூட குறைச்சு பண்ணி கொடுங்க அவங்களுக்கு. நீங்க கொடுக்கறதானா சத்தியமா எவனுக்குமே பத்தாது.
யாருக்கு பத்தும்? 2 லட்ச ரூபாய் எனக்கு கொடுப்போம், நீ கிளம்பி போயிருவோம், தலைமுறையா அவனை உன் ரத்தத்தை உறிஞ்சதுக்கு உனக்கு 2 லட்ச ரூபா தான் அப்படின்னா, நம்ம செஞ்சிருக்கிறது வரலாற்று பாவம் இல்லையா? அதை உணர வேண்டாம். அந்த மக்களுக்கு நம்ம செஞ்சிருக்க இந்த ஒட்டுமொத்த சிஸ்டமும் செஞ்சிருக்கிறது, இந்த ஒட்டுமொத்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரியும் செஞ்சிருக்கிறது ஒரு ஒரு பாவங்க. இந்த பாவச் செயலுக்கு பரிகாரத்தை தேடுங்க. அது எப்படி தேட முடியும்னா, அந்த மக்களோட கோரிக்கைகளை கொஞ்ச நாச்சும் நிறைவேத்துங்க. பிச்சை காசு மாதிரி வந்து நான் கொடுப்பேன் அப்படின்னா அது என்னங்க அது? எப்படிங்க அவங்களால சஸ்டெயின் ஆக முடியும்? இல்ல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் படிக்க போய் நிறைய பேர் வக்கீலுக்கு படிச்சுட்டு வந்து இதுக்காக தான் போராடி இருக்காங்க. இந்த எளியவர்கள் பாருங்க, அப்ப கூட போய் வெளில பொழைச்சிக்கலாம், தப்பிச்சுக்கலாம் போகாம. அண்ட் ஆம்பளைங்க எல்லாம் வந்து போராட்டம் பண்றவங்க கூட்டு போய் வழக்கம் போல சம்மாடி அடிக்கிறது, திருட்டு கேஸ் போடுறது. இதனால பெண்கள் எல்லாம் இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலயும் வந்து கீழே அந்த செய்திகள் கூட வரதுல நியூஸ் சேனல்ல போடக்கூடாதுன்னு மிரட்டப்படுறாங்க. இது எல்லாமே தெரியுது. அந்த மக்கள் படாதபடி பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு தீர்வாக இருக்கும்னு நம்பி நம்ம இந்த கருத்துக்களை பேசுறோம். இதுல நாங்க திமுக செய்த பழைய துரோகங்களை பேசியிருக்கோங்கிறதுக்காக நாங்க நினைக்காதீங்க. நாங்க அந்த மக்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் பேசுறோம். பாவத்தை கழுவுறது ஒரு வாய்ப்பு. பாவத்தை சுமக்காதீங்கன்னு தான் நம்ம சொல்றோம். அவங்க குடும்பம் செய்த பாவத்தை நீங்களாவது கழுவிக்கொள்ளுங்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களிடம் தான் இதை சொல்றோம். தயவு செஞ்சு அந்த மக்களுக்கு நிவாரண தொகையை அதிகரித்து அவர்களுடைய படித்த குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு, அரசாங்க வேலை வாய்ப்பு, அவங்க கேட்கக்கூடிய விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அது மட்டும் இல்லாம அங்க வந்து சில இந்த டூரிசம் சம்பந்தமான சில விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்கும் அந்த படித்த இளைஞர்கள் அங்க இருக்காங்க, அவங்களையும் கொஞ்சம் அவங்கள பயன்படுத்திக்கோங்க. அந்த பகுதியில இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த காடுகள் நன்றாக தெரியும். அதனால வெளியில இருந்து ஒருத்தனை போட்டு அவனையும் கஷ்டப்பட்டு அவனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு பதிலா இங்க இருக்கிறவங்களுக்கு அது தெரிந்திருக்கனால அவங்களையே பயன்படுத்தி தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு வேலை வாய்ப்பு சில 100 குடும்பங்கள் தான் இருக்கு. அந்த சில 100 குடும்பங்களை வாழ வையுங்கள். ஒருத்தருக்கு நம்ம தர்மம் செஞ்சாலும் அந்த தர்மம் நம்ம தலை காக்கும். அதை மனசுல வச்சுக்கிட்டு அந்த தர்மங்களை செய்யுங்கன்னு தான் நான் சொல்றேன். அது ஒரு இந்த மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமை. ஓகே, மைக்கு முன்னாடி உட்காந்து பேசுறது தான் நம்ம வேலை. நிறைய நேரம் அதை பண்றோம். அது மூலியமா மக்கள் கொண்டு போய் இதை சேர்க்கிறோன்றதுனால ஏதோ நம்மளால முடிஞ்சது ஒரு சின்ன டயலாக் இதை ஏற்படுத்திருக்கோம் நம்புறேன். பாரி, மிக்க நன்றி. உங்களோட தொடர்ந்து பேசுங்க. மாஞ்சோலை சம்பந்தமா மீடியாஸ்ல நம்ம பேசுறது மட்டும் பத்தாது, இன்னும் நிறைய பேர் பேசணும்னு கேட்டுக்கோம். நிச்சயமா. டங்ஸ்டன் வேற எடுக்க போறாங்களா? அது ஒண்ணு இருக்கு. அது பரந்தூர் வந்து அவங்க கையே விட்டுட்டாங்க போல இருக்கு. மேப் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிவே தொடர்ந்து இது மாதிரி வந்து விஷயங்கள் இருக்கப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? பேச முடியும், பேசலாம். மிக்க நன்றி பாரி. நன்றி.